ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி ஒரு ஃப்ளோரல் கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். அந்த ஃப்ளேம் எதுவுமே இல்லாமல் எப்படி நம்ம ஸ்வீட் ஸ்டஃப் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்பவே ஒரு கலர்ஃபுல்லான இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு மசாலா கொழுக்கட்டையும் எப்படி பண்ணலாங்கிற பார்க்கலாம். இதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுங்கிறத பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சுட்டு இதுக்கேற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு. இது நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு பதம் வந்துடும். ஃப்ளேம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ஒரு ஸ்வீட் ஸ்டஃபிங் எப்படி பண்ணால் பார்க்கலாம். இதுக்கு வேர்க்கடலை ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஆறுனதுக்கப்புறம் அது தொலியை மட்டும் நீக்கி எடுத்துக்கோங்க. 1 கப் நல்லா துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். வேர்க்கடலையை நல்லா 1-2 கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரௌன் சுகர் 1 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எந்த ஃப்ளேமும் இல்லாமல் ஒரு ஸ்வீட் வச்சு ஸ்டஃபிங் பண்ணிடலாம். வாழை இலை இல்லைன்னா பிளேட் யூஸ் பண்ணி நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி க்ரீஸ் பண்ணுங்கள். நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக பண்ணுற நம்ம கொழுக்கட்டை அச்சுக்கு பதிலாக நம்ம குக்கீஸ் கட்டர் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஷேப் பண்ணி பாருங்கள். கார்னிஷிங்க்கு நான் ஆரஞ்சு யூஸ் பண்ணி ஆரஞ்சு ஜெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதிலே ஃபுல்லாகவே நம்ம ஆரஞ்சு யூஸ் பண்ணியோ இல்லை வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு நம்ம அதில் நல்லா ஒரு கலர்ஃபுல்லாகவும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா ரஃபாக சாப் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இதையே நம்ம கொழுக்கட்டை மாவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோரல் கொழுக்கட்டை இந்த மாதிரி நம்ம கலர்ஃபுல்லாகவும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம ஃபுல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் நல்லா இட்லி சட்டியில் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சூடான டேஸ்டியான ஃப்ளோரல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு.